கபிலன், இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நீங்க இங்க தான் இருக்கணும். ப்ளீஸ் கபிலன். வல்லவன், எப்பவுமே நான் புனிதாவோட முடிவுக்கு கட்டுப்படுவேன். இங்க வந்து தங்கணும்னு புனிதா முடிவு பண்ணப்போ அதுக்கு நான் சம்மதிச்சேன். காரணம், அவங்க குடும்பத்து மேல வச்சிருந்த அன்பு. அத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இவங்க யாரும் புரிஞ்சுக்கல. இப்ப அவங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல நாங்க இங்க இருக்கிறது சரியா வராது. அண்ணா, நாங்க தப்பு பண்ணிருக்கோம். எங்களை மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு இங்கே இருங்க. எனக்காக. உனக்காக தான் இருந்தோம் தெய்வான. சரவணனுக்கும் உனக்கும் கல்யாணம் ஆகணும்னா புனிதா ஒரு பரிகாரம் பண்ணணும்னு ஜோசியர் சொன்னாரு. அவங்க ஒரு நொடி கூட யோசிக்கல, சரின்னு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஒரு பொண்ணு குடும்பத்துக்காக பண்ணுமா? சொந்த தம்பியோட விருப்பத்தை நிறைவேற்ற எந்த எல்லைக்கும் போவாங்களான்னு நான் அப்படியே பிரமிச்சு போய் நின்னேன். உங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உன் கல்யாணத்து அன்னைக்கு புனிதா ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. தெய்வான எங்க வீட்டு பொண்ணு, அவளை நான் சந்தோஷமா வச்சுக்குவேன்னாங்க. அந்த வாக்குறுதியை காப்பாத்த அவங்க எவ்வளவு போராடினாங்கன்னு கூட இருந்து நான் பார்த்தேன். இப்ப அவங்க நினைச்சது நடந்துருச்சு. சரவணனுக்கு வந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனி புனிதா இருக்க வேண்டிய கடமையும் முடிஞ்சிருச்சு. மாம்ஸ், மாம்ஸ், இப்படி நீ என்ன கூப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா சரவணா? இந்த குடும்பத்துல புனிதாவை புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஜீவன்னு நான் ஒன்ன நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வெறும் பணம், காகிதம், அதோட மதிப்பு புனிதாவோட உயிர்னு முடிவு பண்ணும்போது நான் சுக்குநூறா உடைஞ்சு போயிட்டேன். அப்பவும் புனிதா என்ன சொன்னாங்க தெரியுமா? சரவணன் கையால எனக்கு கழுத்தை நெரிச்சு கொன்னா கூட அவன் என் தம்பின்னு தான் சொன்னாங்க. அப்படியே ஆடி போயிட்டேன். அன்புக்கு அளவே இல்லம்பாங்க. அதை நான் கண்கூட பார்த்தேன். அக்கா சாரிக்கா, ரொம்ப சாரிக்கா. எனக்கு புத்தி கெட்டு போச்சுக்கா. டேய் விட்றா. கபிலன், நீங்க ஏன் இப்ப இதெல்லாம் பேசுறீங்க? பேசணும் புனிதா. இத்தனை வருஷமா உங்க மன போராட்டத்தை தெரிஞ்சுக்கிட்ட 2 ஜீவன்கள் நானும் நம்ம குழந்தையும் தான். நம்ம குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த உலகம் என்னன்னு புரிஞ்சுக்கிச்சு. அதுக்கு இவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். இத்தனை வருஷ போராட்டத்தை, உங்க மன வருத்தத்தை கூடவே இருந்து கேட்டுட்டு இருந்த பாப்பாவுக்கு நம்ம அப்பா அம்மா கூட இருக்காங்கன்னு தெரியணும். இதெல்லாம் நான் இப்ப கூட பேசலனா நான் என்ன புருஷன், என்ன மனுஷன்? நான் தான் ஆரம்பத்துல இருந்து புனிதா எதிரியா பார்த்தேன். சரவண மனசை மாத்தினதும் நான் தான். என்னாலதான் இவ்வளவோ. நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். நீங்க எல்லாம் இங்கேயே இருங்க. மணிகண்டா, இது உங்க வீடு. ஆனா இது உங்க வீடு மட்டும்தான் நீங்க நினைச்சதுதான் எல்லாத்துக்கும் காரணம். நீங்க புனிதாக்கு எதிராக என்ன செஞ்சாலும், ஏன் அவங்கள கொலை பண்ண நினைச்சப்ப கூட உங்களை அவங்க மன்னிச்சு விட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்க மேல அவங்களுக்கு இருக்கிற அன்பும் பாசமும் மட்டும் இல்ல, அக்கறையும் இரக்கமும் தான். ஒரு ஆட்டு கூட்டத்துல ஒரு குட்டி ஆடு சொல்ல சொல்ல கேட்காம அந்த மந்தையை விட்டு விலகினா ஒரு மேப்பார் என்ன செய்வாரோ அதைத்தான் புனிதா உங்களுக்கு செஞ்சிருக்காங்க. உங்களை அவங்க பாதுகாத்திருக்காங்க. அமுதா உங்களை கல்யாணம் பண்ணோன்னு நான் மனசு அளவில் உடஞ்சு போயிட்டேன். உங்களை போய் அமுதா கல்யாணம் பண்ணிட்டாலேன்னு எனக்கு அவ்வளோ கோபம். ஆனா புனிதா தான் என்கிட்ட, மணிகண்ட நல்ல பையன், அவனுக்கு முன்கோபம் அதிகம், ஆனா அமுதாவை அவன் கைவிட மாட்டான், அமுதாவை நல்லபடியா முன்னுக்கு கொண்டு வந்துருவான், அவன் அமுதா பேச்சை கேட்பான், அவனை நல்லபடியா வழிகாட்டுறதுக்கு ஒருத்தர் வேணும்னு கடவுள்கிட்ட வேண்டுன அவரு அமுதாவை கொடுத்திருக்காருன்னு என்ன சமாதானம் பண்ணாங்க. ஆனா அமுதா உங்களை எதுக்காக வழிகாட்டினாங்கன்னு தெரிய வந்தப்போ நான் மனசு உடைஞ்சு போயிட்டேன். அமுதாவை புனிதாக்கு எதிராக துரோகம் பண்ணான்னு இப்போ வரைக்கும் என்னால் நம்பவே முடியல. ஆனா அதை மறைக்கணும்னு புனிதா கேட்டுக்கிட்டதால அதை பத்தி பேசவே வேண்டாம்னு நினைக்கிறேன். மாப்பிள்ள, அவன் வளர்ந்துருக்கானே தவிர அவனுக்கு விவரம் பத்தல. அவனை நீங்க மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. மணிகண்டனும் சரவணனும் புனிதாக்கு எதிராக மாறினதுக்கு அத்தையும் ஒரு காரணம் மாமா. அத்தை தேறி வந்ததும் அவங்க கிட்ட நான் இப்படி சொல்லதான் போறேன். அத்தை,
நீங்க புனிதாவை கவனிச்ச அளவுக்கு சரவணனுக்கும் மணிகண்டனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கலன்னு சொல்ல போறேன். ஒரு மனுஷன் எப்ப நம்பிக்கையை தொலைக்காம இருப்பான் தெரியுமா மாமா?